தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம். இந்த புதிய நாள் காலை வேலை தியான நேரத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த தியான வேலை எங்களுக்கு நிறைவாக்கும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில் 53வது பாடல், எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே, இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்கே, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்கே, சாவின் பயங்கரத்தை ஒழிக்கே, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்கே, பூவின் மீது சபை செழிக்கே, எழுந்தார் இறைவன் செத்தவர் மீண்டுமே பிழைக்கே, உயர் நித்திய ஜீவனை அளிக்கே, தேவ பக்தர் யாவரும் களிக்கே, எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தெழுந்து மனு குலத்தை மாற்று, விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற, எழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்கே, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்கே, நம் இரு தீரத்தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். அன்பானவர்களே, நாம் இணைந்து நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவே, பாவத்தை, சாபத்தை, மரணத்தை வென்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களையும் கரங்களில தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிரான எங்கள் மீறுதல்கள், தப்பிதங்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது தூய திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர்தாமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனம். மத்தேயு 28, 5 முதல் 9 வரை.
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிக்கும்படியா கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த தியான வேலையில நமக்கான தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் கடவுளிடம் திரும்புதல். ரிட்டர்ன் டு காட் த்ரூ த ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளிடம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களின் மகுடம் என்று சொல்லுகிறார்கள் உயிர்த்தெழுதல். அவர் மண்ணிலே வாழ்ந்தபோது அநேக அற்புதங்கள், அதிசயங்களை செய்தார். அவற்றை கடந்து தாமே மரித்து உயிர்த்தெழுந்த இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அஸ்திபாரமாக, அடித்தளமாக இருப்பதை நாம் திருமறை வழியாக தெளிவுற காண்கிறோம். நம்ம இந்திய தேசத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து அநேகர் ஹோலி லேண்ட் ட்ரிப் போறாங்க. அந்த ஹோலி லேண்ட் ட்ரிப்ல அநேகர் போய் வராங்க. வரும்பொழுது பலவிதமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், புனித பயணம் என்று சொல்லி போய் வரும்போது. அப்போ நாங்க அங்கே தமிழகத்துல பணி செய்த காலத்துல ஒரு திருச்சபையின் உபதேசியார் ஒரு டீம்ல போயிட்டு வந்தாரு. அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் அந்த புனித பயணத்துல பார்த்த இடங்களிலே உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காத அல்லது உங்கள் உள்ளத்தை மிகவும் ஒரு உந்துதல், இன்ஸ்பிரேஷன் தந்த இடம் எது சார் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா, எந்த இடத்தை விடுவது, எந்த இடத்தை சொல்வது என்று எனக்கு தெரியல. அனைத்து இடங்களும் ஆண்டவர் இயேசு பணி செய்த இடங்கள், அவர் இருந்த இடங்கள், அவர் பிரசவமானது, அற்புதமானது, எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பார்க்கிற பொழுது எல்லாமே நினைவிலேயே நிற்கிறதுன்னு சொல்லி, ஆனாலும் நீங்க கேட்டதுனால ஒரு இடத்தை நான் மீண்டும் மீண்டும் என் உள்ளத்துல இருப்பதை சொல்கிறேன் ஐயா என்று சொன்னார். அவர் சொன்ன இடம் காலியான கல்லறை. ஆண்டவர் இயேசு மரித்த பின் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட கல்லறை. அந்த கல்லறை, அதுக்குள்ள நான் போன பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு நீண்ட வரிசையாக ரொம்ப நேரம் காத்திருந்து உள்ள போனோம். ஆனா உள்ள போய் ஆண்டவர் இயேசுவை வைத்திருந்த அந்த உடலை வைத்திருந்த அந்த இடத்துல, அந்த டேபிள் மேல அந்த அமைப்பு அப்படி இருக்கான், அது மேல வைத்திருந்த அந்த உடல் வைத்திருந்த இடத்துல போய் நின்ற போது ஒரு 2 நிமிஷம் கூட நீக்குள்ள தள்ளிட்டே இருக்கிறான் அங்க இருக்கிற போலீஸ் வந்து. அந்த இடம் எனக்கு மீண்டும் உள்ளத்திலே வந்து கொண்டே இருக்கிறதையா என்று சொன்னார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. காரணம், அவர் சொல்லுவது, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. எனவே அதை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம் பாடுகளை ஏற்றார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முற்றிலுமாக நம்பி கடவுளிடம் திரும்ப வேண்டும். இங்க என்ன நடக்கிறது? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பெண்கள் அவர் இறக்கின்ற பொழுது சிலுவையிலே அவர் தொங்கினவராய் வார்த்தைகள் 7 வார்த்தைகளை பேசுகிற பொழுது
சிலுவை அருகே நிற்கிறார்கள், அவர் ஜீவனை விடுகிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னபடி அவங்க கல்லறை அருகே ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லறை ஆண்ட யாரும் இல்ல. அப்போ இவங்க பயந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே நடக்கிற நிகழ்ச்சி, அந்த 3ஆம் நாளிலே, ஓய்வு நாளுக்கு பிறகு தொடங்குற வாரத்தின் முதல் நாள்ல 28ஆம் அதிகாரத்துல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அங்கே நடந்தது நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். முதலாவது கர்த்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீங்க பயப்படாதிருங்கள், இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் மரித்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார். அவருடைய வாக்கு மாறாத வார்த்தை நிறைவேறி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எனவே நீங்க பயப்படாதிருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருக்கவே நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். உன்னோடு இருக்கவே தூய ஆவியானவராய் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு நான் என்றும் வாசம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அடுத்து அங்கே பார்த்து கொண்டே வருகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். நீங்க யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவை நீங்க தேடுறீங்களா? நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உலகை தேடுகிறாயா அல்லது மெய்யாகவே இயேசுவை தேடுகிறாயா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி இருக்கிற ஆண்டவரை தேடினால் நமக்கு நிறைவு உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அன்றைக்கு அங்கே தேடி வந்த பெண்களை பார்த்து கேட்கிற கேள்வி தூதன், உயிர்த்தெழுந்து விட்டார், யாரை தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, எனவே அவரையே தேடுங்கள் என்று நம்மை அழைக்கிற கர்த்தர். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். முதலாவது, நீங்க பயப்படாதிருங்க. யாரை தேடுறீங்க? எதை தேடுறீங்க? இயேசுவை தான் தேடுறீங்களா இல்ல உலகை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உலகை தேடிக்கொண்டிருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். இயேசுவின் வல்ல செயல்களை, இயேசுவின் அந்த மகிமையான காரியங்களை ஆண்டவரிடத்திலே நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்த்தால் தான் அந்த வல்லமையை, அந்த உயிர்த்தெழுந்து ஜெய கிறிஸ்துவின் மகிமையான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு கிட்ட வாங்க என்று அழைக்கிறார். வந்து நீங்கள் பாருங்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயா என்று சொன்னால் எளிமையான மக்கள் வாழ்கிற இடம், தாழ்மையான மக்கள் வாழ்கிற இடம். ஆண்டவர் இயேசு எங்கே இருப்பார்? எளிமையும் தாழ்மையும் நிறைந்த மக்கள் மத்தியிலே, பாவிகளான மக்கள் மத்தியிலே அவர் தம்மை இணைத்துக் கொள்ளுகிறவர். அவர்களோடு வாழவே உயிர்த்தெழுந்தவர். அவர் நம்மோடு வாழ்கிறவர். தாழ்மையான உள்ளம், எளிமையான உள்ளம், பாவியன் நான் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற உள்ளம், அங்கே வாசம் செய்கிற கர்த்தர் அதற்காகவே உயிர்த்தெழுந்து விட்டார். நீங்கள் அந்த வல்லமையான செயல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற தூதனுடைய குரல் கேட்டு அவங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிர்பட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், வாழ்க என்று சொல்லுகிறார். அவர்கள் அவருடைய 9ஆம் வசனம், சேஷருடைய அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, எவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, தூதன் சொல்லுகிற வார்த்தை, நீங்க போங்க, உங்களுக்கு முன்னே அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போறாரு, நீங்க போய் இந்த சீடர்களுக்கு அறிவிங்கள்னு சொன்ன பொழுது அவங்க அதை கேட்டு ஓடுகிற பொழுது இயேசுவே எதிர்கொண்டு அவர்களை வாழ்த்துகிறார். அவர்கள் அவரை தழுவிக் கொள்கிறார்கள், அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நாமும் கூட அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற பொழுது, செயல்படுகிற பொழுது, நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்படுகிறவர், நம்மோடு இடைப்படுகிறவர், நம்மை வாழ்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார்.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த லெந்து நாட்கள், இந்த 26ஆம் ஆண்டின் தபசு காலங்கள், இதை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். இந்த வேளையிலும் கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக கடவுளிடம் திரும்புவோம். அவர் சொல்லுகிறது, நீங்க பயப்படாதிருங்கள், என்னிடத்திலே வந்து பாருங்கள், நீங்கள் கண்டதை பெற்றதை பிறருக்கும் போய் சொல்லுங்கள். அன்னைக்கு பெண்களுக்கு சொன்னது, நீங்க போய் சீடர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்கள் போகிற பொழுது ஆண்டவர் இயேசுவே அவர்களோடு இணைந்து கொண்டார். அவர்களுக்கு எதிர்பட்டார், அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்தார். நாமும் கூட அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, பயப்படாது இருக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, அவர் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வாழ்த்துகிறவர், நம்மோடு எந்நாளும் இருக்கிற ஆண்டவர். அதற்காகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். சங்கீதம் 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு எட்வர்ட் மோட் என்கிற இறையடியவர் என் மீட்பர் ரத்தம் சிந்தினார் என்கிற பாடலை எழுதுகிறார். அது நம்முடைய பழைய பாமாலை புத்தகத்துல 339வது பாடல், எட்வர்ட் மோட் அவர்கள் எழுதிய பாடல். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான், என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநிதியும் சம்பாதித்தார். இந்த பாடல் என் மீட்பர் ரத்தம் சிந்தினார். நான் நிற்கும் அஸ்திபாரம் கிறிஸ்துதான், நான் நிற்கும் பாறை அவர் மாத்திரமே, அவர்தான் எனக்கு அஸ்திபாரம், வேறு அஸ்திபாரம் எல்லாம் மணல்தான் என்று சொல்லி இந்த பாடலை எட்வர்ட் மோட் அவர்கள் எழுதுகிறார். 1797ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகருக்கு ஒரு கிராமத்துல, லண்டன் மாநகருக்கு அருகில் இருக்க கிராமத்துல பிறந்தவர். ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப கடினமான சூழலை படித்து முடித்தவர். இறையிலை படிக்கிறார். ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையின் ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டு பணி செய்கிறார். அப்படி அவர் பணி செய்கிற காலங்களில இந்த பாடலை எழுதுகிறார். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல்தான் என்கிற அந்த எண்ண ஓட்டம் ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னாரே, புத்தி உள்ளவன் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி அற்றவனோ மணலின் மீது தன் வீட்டை கட்டுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் ஒப்பிட்டு வைத்து அந்த பாடலை எழுதுகிறார். அவர் பிரசங்கம் செய்து திருச்சபையில் நடத்துகிற பொழுது பாடல்களை எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, இப்படி என்று அப்படி இருக்கிற காலத்துல அவருடைய நண்பர் கிங் என்பவர், அவருடைய மனைவி, கிங்கனுடைய மனைவி மிகுந்த பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார். அப்போ இங்கே இந்த போதகரை எட்வர்ட் மோட கூப்பிடுறார், வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். அவருடைய வழக்கம், எட்வர்ட் மோட் அவருடைய வழக்கம், மக்களை சந்திக்கிற போது, சிக்கா இருக்கிறவங்களை போய் சந்திக்கிற பொழுது ஒரு பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபிப்பது அவருடைய வழக்கமா. எனவே கிங் வீட்டுக்கு போன மோட் அவர்கள் பாடல் பாடுவதற்கு பாட்டு புத்தகம் தேடுறாங்க, உடனே கிடைக்கல. அப்பொழுது சுகவீனமாய் படுக்கையில இருக்கிற அந்த அவருடைய நண்பர் கிங் அவருடைய மனைவிக்கு அருகில நின்று தான் எழுதிய பாடல், நான் நிற்கும் அஸ்திபாரம் கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல்தான், நான் நிற்கும் இந்த பாறை கிறிஸ்து மட்டுமே என்கிற அந்த பாடலை அவர் அங்கே முன்வைத்து பாடுகிறார். அவர் எழுதிய பாட்டையே பாடி வேதம் வாசித்து ஜெபித்து முடிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பிறகு சுகவீனமாய் இருந்த அவருடைய நண்பர் மனைவிக்கு அது ஒரு மிகப்பெரிய அமைதியையும் ஆறுதலையும் தந்ததான். முடிஞ்ச பிறகு அந்த சகோதரி கேட்டாங்களாம், ஐயா எனக்கு அந்த பாடலுடைய ஒரு பிரதி வேண்டும் என்று, ஒரு காப்பி கொடுங்க என்று கேட்டாங்களாம்.
உடனே வீட்டுக்கு போய் அதை ஒரு காப்பி எடுத்து கொடுத்து, இந்த பாடல் பாடுகிற பொழுது அநேகருக்கு ஆறுதலை, ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு விடுதலையை தருவதை உணர்ந்த அவர் உடனடியாக 1000 காப்பீஸ் எடுத்து அநேகர் கொடுத்து பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1836ஆம் ஆண்டு அவர் இயற்றிய ஸ்தோத்திர பாடல்கள் ஹிம்ஸ் ஆஃப் பிரைஸ் என்கிற புத்தகத்துல பாவியின் உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக இந்த பாடல் முதல் வெளிவந்தது. அதன் பிறகு நம்முடைய பாடல் புத்தகத்துல பழைய கிறிஸ்தவ பாமாலை CLS அந்த புத்தகத்துல 339வது எண்ணிலே பாமாலையில இந்த பாடல் உள்ளது. என்ன, இந்த பாடல் கிறிஸ்துதான் நமக்கு அஸ்திபாரம், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துதான் நமக்கு அஸ்திபாரமாய் அடித்தளமாய் இருக்கிறார். வேறு அஸ்திபாரம் உலகை சார்ந்த காரியங்கள் அனைத்தும் மணலானது, அது ஒரு ஸ்திரமற்றது, நம்பிக்கையற்றது, மாயையானது என்று நம்பி நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே சொல்லுவது, மகனே மகளே பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க என்றும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறேன் என்று அழைப்பை கொடுக்கிறார். இந்த எட்வர்ட் மோர் 1874 தமது 77ஆம் வயதிலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை சரிதை முடிகிறது. சிந்திக்கலாம் அன்பானவர்களே, நாம் நிற்கும் பாறை கிறிஸ்து மட்டுமே, வேறு அஸ்திபாரம் அனைத்தும் மணல். மாயை மாயை, எல்லாம் மாயை. ஒன்று மட்டுமே நமக்கு உறுதி, ஒன்று மட்டுமே நமக்கு நம்பிக்கை, ஒன்று மட்டுமே நமக்கு வாழ்வு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நிலையான நம்பிக்கையாய் என்றும் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எனவே நாம் ஆண்டவர் இயேசுவின் பாதங்களை பற்றி கொள்வோம். அன்றைக்கு ஸ்திரீகள் ஆண்டவருடைய பாதங்களை தழுவி அவரை பற்றி கொண்டதை போல நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திருப்பாதங்களை இறுக பிடிப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். குறைவெல்லாம் அவர் சமூகத்துல சொல்லுவோம், நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய குறைகளை மாற்றி கஷ்டத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நிறைவாய் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் நிறைவாக துதிப்பாடல் 426 உயிர்த்தெழுந்தவா உடன் வருபவா என்கிற பாடலை பாடுவோம். இது நம்முடைய பழைய பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல். இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். உயிர்த்தெழுந்தவா உடன் வருபவா, எங்கள் பந்தியில் எழுந்தருளவா எழுந்தருளவா, உலகை தந்தேவா உடலை தந்தேவா, உயிரை தந்தேவா உணவை தந்தேவா, உயிர்த்தெழுந்தவா உடன் வருபவா, எங்கள் பந்தியில் எழுந்தருளவா எழுந்தருளவா, உறவை தந்தேவா உரிமை தந்தேவா, உறவை இழந்தும் உணர்வில் நின்றவா, உண்மை உலகே உருவில் இலங்கே
உந்தன் உடலே உருக செய்தவா, உயிரோடு எழுந்தே உலகை வென்றவா, உயிருக்குயிராய் உள்ளுரைபவா, உந்தன் உடலாய் உடையும் அப்பத்தை உம் உதிரமாய் ஊற்றும் ரசத்தை உம் உணவினால் எம் கண் திறந்தே உம் போல் என்றுமே உலகை காணுவோம். உயிர்த்தெழுந்தவா உடன் வருபவா, எங்கள் பந்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்க, எங்களை மீட்டெடுக்க, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை ஏற்றவரே, பாரமான சிலுவையை சுமந்தவரே, மரித்து உயிர்த்தெழுந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே, நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், பயப்படாதிருங்கள், என்னிடத்திலே வல்லமையை, என்னுடைய நிறைவை, என்னுடைய அற்புத செயல்களை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறவர். அதை நாங்கள் அனுபவிக்க, ஆண்டவரே, இதை நீங்கள் சென்று அநேகருக்கு சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று கட்டளையிடுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். அப்படி செயல்படுகிற பொழுது எங்களோடு நீர் இடைப்படுகிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அதை உணர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ எல்லோரையும் வழிநடத்தும் சுவாமி. இந்த வேலையிலும் கூட தங்களுடைய உள்ளத்துல விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு காத்திருக்கிற மக்களை நோக்கி பாரு. ஆண்டவர் தாமே, அந்த ஜபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் தாங்கய்யா. தங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்கள், தங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் உம் சமூகத்தில் வைக்கும் பொழுது நீர் அதை கேட்கிறீர். உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், உள்ளபடி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காகவே உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவாய் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும். இந்த தியான வேளையில இணைந்திருக்கிற உம் மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் அபரிதமாக ஆசீர்வதியும். உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம் கரங்களை தாழ்த்துகிறோம். நீரே காத்து கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த லெந்து காலத்தின் தியானங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைவாக்கி தந்திரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இதிலே பங்கு பெற்று ஆண்டவரே, இதிலே இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் காத்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற மக்களாக வழிநடத்தும். எல்லா நிறைவையும் தாரும் சாமி. ஆண்டவர் தாமே, இந்த வேளையில உலக நாடுகளின் அமைதிக்காக கூட வேண்டுகிறோம் ஐயா. சமாதானத்தை கட்டளிடுகிற கர்த்தர், உம்முடைய கிருபையும் இரக்கமும் உருக்கமும் சூழ்ந்து ஆண்டவரை சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதியும். உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.